ஆனால் பிடிச்ச வேலையை கிடைச்ச வேலையை இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அவர் 7ஆம் பொருத்தமாக இருக்கும். பொதுவாக உங்கள் ஜாதகத்துக்கு கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். 2 தாரத்து தோஷமும் இருக்கு. அப்ப தார தோஷம் இருக்கக்கூடிய தருணத்துல அதுக்குண்டான சாங்கியத்துல நீங்க செஞ்சுக்கணும். இந்த கும்பராசியில உள்ள ஆண்கள் வீடு, நிலம், சொத்து, சுகங்கள்ல அப்படி ஒரு தன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மனைவி அமையறது கொஞ்சம் கஷ்டம். அறிவா, அழகா, அன்பா, பண்பா மனைவி இருந்தாலும் நீங்க சந்தேகப்படக்கூடிய தருணத்துல ஒரு கட்ட காலத்துல பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் வரும். ஒரு 35-40 வயசுல மனைவி மேல சந்தேகப்பட்டு மாற்றான் மனைவி மேல ஆசை பாசங்கள் கொண்டு போகக்கூடிய தருணத்தை உங்க கிரகம் கொண்டு போகும். இதனாலேயே பல சட்ட சிக்கல்களையும் நீங்க அடைவீங்க. அப்படியாம்பட்ட ஒரு தருணம் கும்பராசிக்கார ஆண்களுக்கு நிறையவே இருக்கு. பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் உங்க காலில் உழக்கூடிய தருணமும் கும்பராசிக்காரங்கிட்ட இருக்கு. ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு நம்பிக்கையும் கொண்டிருக்கக்கூடிய தருணம் இந்த கும்பராசிக்காரன் தான். ஒரே ஒரு புள்ளி தான், மனைவியை மதிக்காம மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் உண்டு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தருணத்துல மனைவி வழியில உங்களுக்கு பல இடையூறுகளும் ஏற்படும். என் புருஷன் சரியாவதுக்கு என்ன வேணா செய்யறேன் அப்படின்னு சொல்லி மனைவி பல தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு பல பூஜைகளை கூட செய்ய வாய்ப்பு நிறைய. கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இமாலய சாதனை மகர ராசியும் கும்பராசிக்காரங்களை தான் அடைவாங்க. கர்ம பலனை அனுபவிக்கணும் பிறந்தவங்க நீங்க தான். உங்க ஆசைகளை நீங்க திறக்கணும். ஆன்மீக ஈடுபாட்டை புரிஞ்சுக்கணும். இல்லறத்தோட நல்லறமா வாழக்கூடிய பக்குவத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு மாய உலகம். உங்க வளர்ச்சியை பார்த்து பெண்கள் உங்க மேல தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி உங்களை வசப்படுத்துவாங்க. அந்த வலையில சிக்கிட்டீங்கன்னா நீங்க சின்ன பின்னமா. சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, KGF கேம் சேஞ்சர் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவுனா, ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம். நரை 35, திரை 45, மூப்பு 55, ஒரு 60 வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகளை அடையும், யோகங்கள் வரும். ராஜ யோகங்கள் எப்ப? மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால. எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும்? எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு? மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும்? குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு? ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப? எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும்? எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப? அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள், இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கலாம். சொல்ல போனா ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம் தான் இது. கும்பராசி ஒரு ஆண் ராசி, சனி பரமாத்மாவுடைய ராசி. 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. கும்பராசியில அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான். குரு கடாட்சியமுடைய ஜாதகம். படிக்கிறவங்க அப்படியே ஃபுல்லாக நல்லா படிக்கக்கூடிய ஜாதகம். சிறு வயசுலேயே செம்ம பிரில்லியண்ட்டான ஒரு ஜாதகம். ஆக்டிவாக இருப்பாங்க. சின்ன வயசில் நீங்கள் பண்ணுற சேட்டைகளை பார்த்து போராமப்படக்கூடிய தருணம் உடையக்கூடிய அமைப்பு. அவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டானது சிறு வயசில். ஷார்ப்பான கத்தி மாதிரி கணக்கில், படிப்பில், நாட்டியத்தில், நடனத்தில், இசையில் எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் சின்ன வயசுலேயே வந்து போயிடும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான் இருக்கார். முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சிறு வயசு வேணால் உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிட்டு போயிட்டு போயிருக்கோம். ஒரு நோய், ஒரு இன்ஸ்டண்ட்டு, தேவையில்லாத இடையூறுல சிறு வயசில் காமிச்சிட்டு போயிருக்கோம். அதோட நல்ல படிப்பு ஞானம் தான் இருக்கும். ஆனால் படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்புக்காக 20 வயசுக்கு மேலே தேடக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் படித்து நல்ல படிப்பான் தான் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, சிபிசிஐடி, காவல்துறையில் உயர்ந்த பதவி, இப்படி உயர்ந்த பதவி தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. சாதாரண தொழில் பண்ண ஆசைப்பட மாட்டீங்க. ஆனால் பிடிச்ச வேலையை, கிடைச்ச வேலையை இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது. 7ஆம் பொருத்தமாக இருக்கும். பொதுவாக உங்கள் ஜாதகத்துக்கு கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். 2 தாரத்து தோஷமும் இருக்கு. அப்ப தார தோஷம் இருக்கக்கூடிய தருணத்துல அதுக்கு உண்டான சாங்கியத்துல நீங்க செஞ்சுக்கணும். இந்த கும்பராசியில உள்ள ஆண்கள் வீடு, நிலம், சொத்து, சுகங்கள்ல அப்படி ஒரு தன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய தன்மைக்கு ஏத்த மனைவி அமையிறது கொஞ்சம் கஷ்டம். அறிவா, அழகா, அன்பா, பண்பா மனைவி இருந்தாலும் நீங்க சந்தேகப்படக்கூடிய தருணத்துல ஒரு கட்ட காலத்துல பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் வரும். ஒரு 35-40 வயசுல மனைவி மேல சந்தேகப்பட்டு மாற்றான் மனைவி மேல ஆசபாசங்கள் கொண்டு போகக்கூடிய தருணத்தை உங்க கிரகம் கொண்டு போகும். இதனாலேயே பல சட்ட சிக்கல்களையும் நீங்க அடைவீங்க. நீங்க பெத்த பிள்ளைங்க கும்பராசிக்கார ஆண்கள் கூட தான் வசமாத்தான் இருப்பாங்க. இது விதி. ஒட்டுணர்ந்து போனா உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வரலாம். அப்படியாம்பட்ட ஒரு தருணம் கும்பராசிக்கார ஆண்களுக்கு நிறையவே இருக்கு. பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் உங்க காலில் உழக்கூடிய தருணமும் கும்பராசிக்காரங்கிட்ட இருக்கு. ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு நம்பிக்கையும் கொண்டிருக்கக்கூடிய தருணம் இந்த கும்பராசிக்காரங்க தான். ஒரே ஒரு புள்ளி தான், மனைவியை மதிக்காம மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் உண்டு பண்ணியிருப்பாங்க. அந்த தருணத்துல தான் உங்க குடும்பத்துல விரிசல்களும் ஏற்படும். அந்த மாதிரி தருணத்துல மனைவி வழியில உங்களுக்கு பல இடையூறுகளும் ஏற்படும். என் புருஷன் சரியாகிறதுக்கு என்ன வேணா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மனைவி பல தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு பல பூஜைகளை கூட செய்ய வாய்ப்பு நிறையா இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இமாலய சாதனை மகர ராசியும் கும்பராசிக்காரங்களை தான் அடைவாங்க. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்க தான். ஒரு பெரிய கோயில் கட்டுறதுனா கோயிலுக்கு உடையதாரியா ஆகுன்னா சும்மா விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் பற்ற இருக்கணும். ஆனா மனைவி மக்களோட சந்தோஷமா இல்லறத்தோட இருந்தா தான் அந்த பதவிக்கு உண்டான ஒரு மதிப்பு. உங்க ஆசைகளை நீங்க திறக்கணும். ஆன்மீக ஈடுபாட்டை புடிச்சுக்கணும். இல்லறத்தோட நல்லறமா வாழக்கூடிய பக்குவத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு மாய உலகம். உங்க வளர்ச்சியை பார்த்து பெண்கள் உங்க மேல தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி உங்களை வசப்படுத்துவாங்க. அந்த வலையில சிக்கிட்டீங்கன்னா நீங்க சின்ன பின்னமாகணும். அந்த மாய வலையில இருந்து விடுபடக்கூடிய தருணத்தை முதல்ல கொடுப்பா சாமி அப்படின்னு கேட்டு போனீங்கன்னா 75 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆயுசு கெட்டியா இருக்கு. பல குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய தருணங்கள்லாம் ஏற்படும். கும்பராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிறதோட வெளியே சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு தருணம் உடையவங்க இந்த சின்ன பிரச்சனைனால நீங்கள் கஷ்டம்தான் படுவீங்க. கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க. வெளுத்ததெல்லாம் பாலுங்கிட்டு யாரையும் நம்பிடக்கூடாது. நோயா கிடக்கிறவங்களுக்கு ஆறுதலும் தன்னால் முடிஞ்ச கருணையும் தன்னால் முடிஞ்ச பொருளையும் மட்டும் கொடுக்கணும். அவங்க மேலே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள வசப்படுத்தக்கூடாது. அதே போல் கும்பராசிக்காரங்க மேன்மை அடையிறதுக்கு ஒரு சின்ன சூட்சமம் இருக்கு. சனீஸ்வரன் பகவானா அண்ணான்னு கேளுங்க. எம்பெருமான் முருகக் கடவுளை பிடிங்க, வடிவேலனை பிடிங்க. இப்படி முருகக் கடவுளுடைய வழிபாடை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு எந்த குறையும் வராமல் நல்லா இருப்பீங்க. கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி
உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி, நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை, அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு, சத்ரு, நோய், வறுமை, கடன், காலதாமதமான திருமணங்கள், காலதாமதமான குழந்தைகள், இப்படி வாழ்க்கையில சின்ன பின்னமாய் இன்னலும் இடைஞ்சூரலையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும், அரசியல்ல உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும், மண்ணு பொண்ணு மாலை மாளிகை கட்டி வாழ்க்கையை தெளிவா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க 11 வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு, வளர்பிற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு மாசம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்க வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து வந்து, தாம்பரத்துக்கு அருகில் ஒரு 20 கிலோமீட்டர்ல வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர் கிட்டையாது, அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, இந்த கோயிலில் இந்த சேவலை நான் நியமிச்சு விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணீங்கன்னா உங்க நோய் போச்சு, உங்க எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி போச்சு, உங்களுக்கு சூனியம் பண்ணவனுக்கு ரிவேஸ் ஆயிடும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமைத்தன்மையோட வாழக்கூடிய தருணம், மண்ணு மாலை மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்தில் இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க, அவர் தோற்றத்தை ரசிச்சு இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்ல 11 வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்க தலையெழுத்தே மாறலன்னா என்ன கேளுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில், இழந்த செல்வங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ஒரு 11 வாரம் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில உங்க வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கும். நினைச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறதுக்கும், எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில், அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம், முருகனுக்கு 1500 முருகன் கோவில் இருக்கு. அதுல இது ஒரு சின்ன ஒரு கோவில், ஐதீகமான ஒரு கோவில். டைம் கிடைச்சா 11 வாரம் போயிட்டு வாங்க. வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ் லொகேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல நான் இந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, கட்டாயமா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம், ஒரு ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். ஃபோன் பண்ணிட்டு தயவு செய்து வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம.